Hello viewers. Welcome to Minute Mystery. 1985 காலகட்டத்தில் அமெரிக்காவோட புளோரிடால இருந்த மியாமில நிகழ்ந்த சீரியஸான ராபரிஸ பத்தியும் அதுக்கு பின்னாடி நிகழ்ந்த ஒரு இன்டென்ஸான சேசிங் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ராபரிஸ்ல ஈடுபட்ட 2 பேர் FBI திணறடிக்கவும் செஞ்சாங்க, அதே நேரத்துல உரையவும் வச்சாங்க. சோ அவங்க 2 பேர் யாரு, எதுக்காக இந்த ராபரிஸ்லாம் பண்ணாங்க, கடைசில FBI அவங்கள பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற இன்டென்ஸான கதையை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கூட வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது அக்டோபர் 8, 1985 மியாமில இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வெளியில பாத்தீங்கன்னா ஆர்மர்டு டிரான்ஸ்போர்ட் ட்ரக் ஒன்று நின்றுட்டு இருக்கு. இந்த ட்ரக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்ட ராபரி வீடியோஸ்லயே சொல்லியிருப்போம். அதாவது அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ்ல கலெக்ட் ஆகிற மணி இருக்கு பாத்தீங்களா, அதை பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்காக இந்த ஆர்மர்டு ட்ரக் மூலமா தான் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரக் தான் போய் பேங்க்ல டெபாசிட்டும் பண்ணும். இந்த ஆர்மர்டு ட்ரக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா புல்லட் ப்ரூஃப், எங்கிட்ட இருந்து சுட்டாலும் ஒத்த புல்லட் கூட இதை தொலைக்கவே முடியாது. அதே நேரத்தில் இந்த ட்ரக்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் டிராவல் பண்ணாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா டிரைவர், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கார்டு. இதுல டிரைவர் பாத்தீங்கன்னா ட்ரக் விட்டு கீழே இறங்கவே மாட்டார், ட்ரக்குக்குள்ள மட்டும் தான் உட்கார்ந்தே இருப்பாப்ல. ஆனா இந்த கார்டு தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து நிக்கிறப்ப இந்த வண்டில இருந்து கீழே இறங்கி கடைக்குள்ள போயிட்டு கலெக்டான மணியை ஃபுல்லா வாங்கிட்டு வந்து இந்த ட்ரக்கோட பின்னாடி டோரை திறந்து இந்த ட்ரக்குக்குள்ள வைக்கவே செய்வாப்ல. சோ இவ்வளவு ரிஸ்க் இருக்கனாலே இவங்க 2 பேர்ட்டையுமே பாத்தீங்கன்னா துப்பாக்கியும் இருக்கதான் செய்யும். ஸோ அப்படிப்பட்ட ஆர்மர்டு ட்ரக் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மியாமியில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. அந்த ட்ரக்ல இருந்து ஆல்ரெடி கார்டு பார்த்தீங்கன்னா உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள மணியை கலெக்ட் பண்ண போயிட்டாப்ல. அப்படி அவர் உள்ள போன அந்த டைம்ல இந்த ஆர்மர்டு ட்ரக்குக்கு பக்கத்துல இருக்க ஒரு காருக்கு பின்னாடி 2 பேர் மறைஞ்சிருந்த மாதிரி இந்த கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மிலிட்டரி ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க, முகத்தை மறைக்கிறதுக்காக பிளாக் மாஸ்க்கும் போட்டிருக்காங்க, கூடுதலா கையில பிளாக் கிளவுஸும் அணிஞ்சிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் மேல அவங்க 2 பேரோட கையிலையும் பார்த்தீங்கன்னா மிலிட்டரியில யூஸ் பண்ற துப்பாக்கிகளும் வச்சிருக்கானுங்க. ஸோ அவங்க 2 பேருமே அந்த கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்டும் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வர்றாப்ல. அப்படி அவர் வெளியில வந்து தெரிஞ்சோன்னா டக்குனு கையில வச்சு இந்த கன் எடுத்துட்டு அந்த கார்டை நோக்கி ஓடுறாங்க. அப்படி இவங்க ஓடி வரத பார்த்தா அந்த கார்டு தன்னுடைய துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்றாப்ல. அதுக்குள்ள அவங்க தரையில சுட்டு கையில வச்சிருக்க பைய கீழே போட்டு கைய மேல தூக்கு அப்படின்னு சொல்றானுங்க. அப்படி சொன்னோடனே அவரும் பயந்துட்டு கையில இருக்க பைய கீழே போட்டு கைய மேல தூக்குறாப்ல. அப்படி அவர் தூக்கணும்னே இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஓடி போய் அந்த பைய எடுத்துறான். இன்னொருத்தர் வேகமா ஓடி வந்து அந்த கார்டோட தலையில கன்னை வச்சு அந்த ட்ரக்கோட பேக் டோரை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே இதுக்கான ஏன்ட்ட கிடையாது, டிரைவர்ட்ட தான் இருக்கும், நீங்க டிரைவர்ட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிராப்ல. இதை கேட்டோன்னே கார்டோட தலையில துப்பாக்கி வச்ச மாதிரியே தரதரன்னு இழுத்துட்டு போய் டிரைவரோட கதவை தட்டி ஓபன் பண்ண சொல்லி கத்துறானுங்க. ஆனா இவங்க எவ்வளவுதான் கத்துனாலும் உள்ள இருக்க டிரைவர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியே தெரியல. ஏன்னா இந்த ஆர்மர்ட் ட்ரக் கம்பெனியோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் கார்டே சாக போற நிலைமைக்கு போனாலும் இந்த ட்ரக்கோட கதவை மட்டும் ஓபன் பண்ண கூடாது அப்படின்றதான் அவங்களுடைய ரூல்ஸாவே இருக்கு. சோ அதனாலே அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா இவங்க கத்துறத காது கொடுத்து கேட்காம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காப்ல. ஆனா இவங்களும் வெளியில இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, டைமும் டிக்கிங் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க 2 பேரும் பொறுமையில இருந்து அவங்க கையில வச்சிருக்க துப்பாக்கி வச்சு அந்த கதவோட ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கி டப்பு டப்பு டப்புன்னு சுடுறானுங்க. அப்படி இவங்க 2 பேரும் அந்த ஜன்னலை சுட்டுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல கார்டு நைஸா அவங்க இருந்து தப்பிச்சு பின்னாடி நோக்கி ஓடுறாப்ல. அப்படி கார்டு ஓடுனதை பார்த்தோன்னே அந்த டிரைவர் டக்குன்னு வண்டி எடுத்துட்டு முன்னாடி நோக்கி கிளம்பிடுறாப்ல. சோ இப்போ அந்த 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரக் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கை நோக்கி சுட்டுட்டே இருக்கானுங்க. ஆனா அது புல்லட் ப்ரூஃப்லயே, அதனால இவங்க சுடுறப்ப அந்த ட்ரக்குக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. கடைசி அந்த ட்ரக் இவங்களுடைய கண்கள்ல இருந்து மறையவும் செய்து சரி ட்ரக் தான் போச்சு, இந்த கார்டாவது எங்க போனார்னு பாப்போம்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அந்த கார்டு எங்க போய் மறைஞ்சார்னே இவங்களுக்கு தெரியவே இல்ல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க சுட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இதுக்கு மேல இங்கே நின்று இருந்தோம்னா கண்டிப்பா போலீஸ் வந்துருவாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால இவங்க கார்டு இருந்து புடுங்க அந்த ஒரு பைய மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிறாங்க. அந்த ஒரு பையில இருந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து கலெக்ட் பண்ண $2800 இவங்களுக்கு கிடைக்கவும் செய்யுது. ஆனா இந்த ஒரு அமௌண்ட் இவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இவங்க எதிர்பார்த்து வந்ததெல்லாம் என்ன, ஆர்மர்டு ட்ரக்ல இருக்க பணத்தை ஃபுல்லாத்தை ஆட்டைய போறது இல்லையா. சோ அப்படி இருக்கிறப்ப இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. அதனாலே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய ராபரியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. சோ இவங்க அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸும் வர்றாங்க. இவங்க எடுத்துட்டு போன மணியும் பாத்தீங்கன்னா பெடரல் பேங்க்ல இன்சூர் பண்ணப்பட்ட மணி அப்படின்றனால FBI இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படி வந்தவங்க அந்த இடத்த சல்லடை போட்டு தேடியும் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கவும் மாட்டேங்குது. ஆனா அந்த கார்டு அண்ட் டிரைவர் சொன்ன அடையாளங்களை வச்சு அவங்க 2 பேருமே ஒயிட் ஸ்கின், அவங்க 2 பேருமே மிலிட்டரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க வச்சிருந்த ஆயுதங்களும் மிலிட்டரி கிரேட் ஆயுதங்களா இருந்துச்சு அப்படின்றது மட்டும் FBIக்கு நல்லா தெரிய வருது. அதே நேரத்தில் இவங்க ஆட்டைய போட்ட அமௌண்ட் சின்ன அமௌண்ட்னால கண்டிப்பா இவனுங்க அடுத்து ஒரு பெரிய ராபரிக்கும் ரெடி ஆயிருவாங்க அப்படின்றது FBIக்கு நல்லாவே தெரிய வருது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு நாளும் வருது.
அதுதான் அக்டோபர் 16, 1985. அதாவது முந்தின ராபரி நடந்த எக்ஸாக்டா 8 நாட்கள் கழித்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு ஆர்மர்டு ட்ரக் நின்றுட்டு இருக்கு. இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி நடந்த ராபரி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ராபரி நடந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம்லாம் தள்ளியே இல்ல, சில மைல் தூரத்துல தான் இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி தான் இப்ப இந்த ஒரு ஆர்மர்டு ட்ரக் நின்றுட்டு இருக்கு. இப்படி நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு ஆர்மர்டு ட்ரக்குக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு காருக்கு பின்னாடி அதே 2 பேர் மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, முகத்துல பிளாக் கலர் மாஸ்க் அண்ட் கையில பிளாக் கலர் க்ளோவ்ஸ் அணிஞ்சுக்கிட்டு, மிலிட்டரி கிரேட் வெப்பனை கையில வச்சுக்கிட்டு அந்த ட்ரக்கையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. ஆனா இந்த தடவை முந்தின தடவை பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போன அந்த கார்டு மணியை கலெக்ட் பண்ணிட்டு ட்ரக்கோட பேக் டோருக்கும் வர்றாரு. அப்படி வந்த உடனே போனரோ போய் அட்டாக் பண்ண மாதிரி இவனுங்க அட்டாக் பண்ணாம இன்னமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றானுங்க. அப்படி இவனுங்க வெயிட் பண்ண அந்த ஒரு டைம்ல அந்த கார்டு அந்த ட்ரக்கோட பேக் டோரையும் ஓபன் பண்றாரு. இப்படி ஓபன் பண்ண உடனே இதுதான்டா நம்மளுக்கான டைம், இப்போ போய் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காருக்கு பின்னாடி இருந்து எந்திரிச்சு தூரமா இருந்த மாதிரி டப்பு 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 டப்புன்னு சுடுறானுங்க. அப்படி சுட்ட உடனே அந்த கதவை ஓபன் பண்ண கார்டோட உடம்புல டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் படுது. அப்படி பட்ட உடனே டம்முன்னு கீழே சாஞ்சிடுறாப்ல. அப்படி விழுந்த உடனே இவங்க 2 பேரும் பயங்கர பாஸ்ட் அந்த ட்ரக்கை நெருங்க பாக்குறானுங்க. இதை பார்த்த உடனே அந்த டிரைவர் இருப்பார் பாத்தீங்களா, அவரு ட்ரக்ல இருந்து கீழே இறங்கி அவரோட ஆயுதம் அதாவது கன் எடுத்து இவங்க 2 பேரும் பக்கத்துல வர விடாம அந்த ட்ரக்குக்கு பின்னாடி இருந்த மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. இப்படி டிரைவர் சுடுறாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த 2 பேரும் உடனே அந்த ட்ரக்குக்கு பக்கத்துல போகாம இன்னொரு காருக்கு பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துட்டு அந்த டிரைவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்றானுங்க. ஏன்னா அந்த டிரைவர் சுடுறப்ப இவங்க முன்னாடி போயிட்டு இருந்தா அவர் சுட்டு இவங்க மேல பட்டுச்சு அப்படின்னா இவங்க இறந்துருவாங்க இல்லையா. சோ அதனால கொஞ்சம் சேஃப்டி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு காருக்கு முன்னாடி மறைஞ்சிருந்த மாதிரி அந்த டிரைவர் முடிஞ்ச அளவு சுட ட்ரை பண்றானுங்க. ஆனா அந்த டிரைவர் விடுற மாதிரியே தெரியல, அவரும் மறைஞ்சிருந்து டப்பு டப்புன்னு அட்டாக் பண்ணிட்டே இருக்காப்ல. இப்படி இந்த டிரைவர் ரெசிஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. இது இந்த 2 பேருக்கு செம்மையான தலைவலியை கொடுக்குது. ஏன்னா இந்த தடவை பக்காவா பிளான் போட்டு காடியும் கொண்டாச்சு, கதவும் ஓப்பனா இருக்கு. ஆனா பக்கத்துல போய் காசு எடுக்க முடியலன்ற கடுப்பு எனக்கு பயங்கரமா இருக்கு. ஆனா என்னத்த கடுப்பான டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் டைம் அதிகமாகவும் செய்யுது. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா போலீஸ் கண்டிப்பா இங்க வந்துருவாங்க அப்படின்றது அவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம அங்க இருந்து கிளம்பி அவங்க வந்து கார் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. அப்படி ஓடின அடுத்த சில மணி துளிகள்லயே FBI அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அப்படி வர்ற அந்த ஒரு டைம்ல குண்டடிப்பட்ட கார்டு கீழே கிடந்தார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் அவரோட உடம்புல போட்டிருந்தாப்ல. ஆனா இடத்த போட்டனால இவங்க சுட்ட கன்னு கொஞ்சம் ஹை கிரேடடான கன் அப்படின்றதுனாலயே அது அந்த புல்லட் வெஸ்டையும் தாண்டி போய் அவரை தாக்கி அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த சில மணி நேரங்களிலே இறந்தும் போயிடுறாரு. சோ இந்த ஒரு விஷயம் FBIக்கு உச்சக்கட்ட தலைவலியை கொடுக்குது. சோ இப்படி ஒரு பக்கம் அவர் இறந்து போன அந்த ஒரு டைம்ல அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்தை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி எவிடன்ஸை கேதர் பண்ணி பாக்குறப்ப அங்க கிடைச்ச அந்த துப்பாக்கி குண்டோட செல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதையும் முந்தின ராபர்ல கிடைச்ச அந்த செல்லையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ரெண்டுமே ஒரே கைண்ட் ஆஃப் குண்டுகள் தான் அப்படின்றத FBI கண்டுபிடிச்சிடறாங்க. சோ அந்த ராபரியை பண்ணதும் இந்த ராபரியை பண்ண ட்ரை பண்ணதும் ஒரே ஆட்கள் தான் அப்படின்றத FBI கன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறாங்க. அதே நேரத்துல டிரைவர்ட்ட கேக்குறப்ப இங்க வந்தது 2 பேர் தான், 2 பேருமே மிலிட்டரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடையாளங்களையும் பக்காவா சொல்றப்ப அது அவங்க தான் அப்படின்றத FBI கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்றதோட மட்டும் இல்லாம போன தடவை $2800 ஆட்டையை போட்டு போனானுங்க. ஆனா இந்த தடவை $1 கூட அவங்க ஆட்டையை போட்டு போல. தட் மீன்ஸ் இப்போ உச்சக்கட்ட கோபத்துல அவனுங்க போயிருப்பானுங்க. அப்படி போனானுங்க அப்படின்னா கண்டிப்பா 3வது ராபரியும் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு FBI கெஸ் பண்றாங்க. அப்படி அவங்க கெஸ் பண்ண மாதிரி அடுத்த 2 வாரத்துல அடுத்த ராபரிலையும் இந்த 2 பேரும் ஈடுபடுறாங்க. நவம்பர் 8, 1985 அடுத்து 3வது ராபரிக்கு இவனுங்க இறங்குறானுங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா ஆர்மர்டு ட்ரக்கை டார்கெட் பண்ணாம டைரக்டா பேங்கை டார்கெட் பண்றாங்க. அதுதான் புளோரிடா நேஷனல் பேங்க். இந்த பேங்க் இவனுங்க டார்கெட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இது ரெகுலரான மற்ற பேங்க் மாதிரி கிடையாது. இந்த பேங்க்ல ஒரு சிறப்பு அம்சமும் இருக்கு. அதுதான் டிரைவ் த்ரூ பேங்க் பில்டிங். இந்த டிரைவ் த்ரூன்றது வேற கிடையாது. நீங்க கார்ல வர்றீங்க அப்படின்னா கார்ல இருந்து இறங்கி கடைக்குள்ள போய் தான் நீங்க பார்சல் வாங்கிட்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. கார்ல உட்கார்ந்த மாதிரி இந்த டிரைவ் த்ரூ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க ஜன்னல் வழியா ஒருத்தவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க டைரக்டாவே ஆர்டர் பிளேஸ் பண்ணி கார்ல உட்கார்ந்த மாதிரி கேஸை பே பண்ணிட்டு உங்களுக்கான ஃபுட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு ஆப்ஷனை இந்த புளோரிடா நேஷனல் பேங்க்ல அந்த டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இங்கேயும் டிரைவ் த்ரூ பில்டிங் ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்க்கு பக்கத்துல நீங்க காரை கொண்டு போனாலே போதும், உங்களோட செக் புக்ல தேவையான அமௌண்ட்டை ஃபில் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு நீங்க அந்த ஜன்னல் வழியா கொடுத்தா போதும், அவங்க அந்த ஜன்னல் வழியா உங்களுக்கு பணத்தையும் கொடுத்துருவாங்க. நீங்க கார்ல உட்கார்ந்த மாதிரி அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு டிரைவ் த்ரூ பில்டிங் தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேங்க்ல இருக்கு. சோ அந்த ஒரு பில்டிங்கை டார்கெட் பண்ணா எக்கச்சக்கமான மணி நம்மளால அடிச்சுட்டு போக முடியும் அப்படின்றது தெரிஞ்சுதான் இப்போ இந்த 2 பேரும் இந்த ஒரு பேங்கை பிக்ஸ் பண்ணி அந்த பேங்குக்கு முன்னாடி ஒரு காரை நிப்பாட்டி அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த மாதிரி அவங்களுக்கான சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அந்த பேங்கோட டெல்லர் ஒரு கையில பையையும் இன்னொரு கையில சாவியும் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு துணையா பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கார்டும் போயிட்டு இருக்காரு. சோ இவங்க நேரா போறது டிரைவ் த்ரூ தான் அப்படின்றது இவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியுது. சோ அது தெரிஞ்சோன்னே இவங்க 2 பேரும் வேகமா எந்திரிச்சு போய் அந்த 2 பேரையும் சுத்தி வளைக்கிறானுங்க. அப்படி வளைச்சோடனே கையில இருக்க பைய கீழே போட சொல்லிட்டு கையை மேல தூக்க சொல்றானுங்க. அப்படி கீழே போட்ட அந்த பையன் இந்த 2 பேர்ல ஒருத்தன் போய்
தூக்கி பார்க்கற அது கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கு. சோ இதுல கொஞ்சம் நல்லாவே மணி இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்தது பெரிய அமௌண்ட் இல்லையா, அதனாலே டெல்லரை டிரைவ் த்ரூ ஓபன் பண்ண சொல்றானுங்க. அப்படி ஓபன் பண்ண சொல்ற அந்த ஒரு டைம்ல டெல்லர்னாலும் பயங்கரமா சிவரிங் ஆயிராப்ல. சோ அதனாலே சாவியை பிடிச்சு அவரால் கரெக்டா ஓபன் பண்ண முடியல, கையும் நடுங்குது. ஏன்னா அவருடைய கையில ஒரே ஒரு சிங்கிள் சாவி மட்டும் கிடையாது, ஒரு கொத்தான சாவிகளே இருக்கு. அதுல கரெக்டான சாவியை போட்டா மட்டும் தானே டோர் ஓபன் ஆகும். சோ அதனாலே டென்ஷன்ல எந்த சாவின்னு தெரியாம தேடிட்டு இருக்காப்ல. இப்படி இவர் தேடிட்டு இருக்கப்ப அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா இவருக்கு சைடுல நின்னு தலையில கண்ணை வச்ச மாதிரி வேகமா ஓபன் பண்ணு பிரஷரை கொடுத்துட்டு இருக்கான். அதனாலே அந்த டெல்லர் பாத்தீங்கன்னா வேர் தோலிக்கு அந்த சாவியை கீழே போட்டு எடுத்துட்டு இருக்காப்ல. இப்படியே டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. டைம் ஓடுறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் நம்ம மாட்டிக்கிறோம், அடிச்சதே போதும்னு சொல்லிட்டு அந்த அடிச்ச பையன் மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. ஆனா இந்த தடவை இவங்க அடிச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 தடவை அடிச்ச அமௌண்டோட கூடவே கிடைச்சிருக்கு. அதாவது $10,000 கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் இவங்க போன சில மணித்துளிகளே பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கும் வர்றாங்க. அப்படி வந்து பாக்குறப்ப வழக்கம் போல போலீஸால அந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸையும் கேதர் பண்ண முடியல. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த 2 ராபரி நடந்த இடத்துல இருக்கவங்க விசாரிச்சதுல என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த இடத்துல இருக்கவங்களும் சொன்னாங்க. சோ அதனால இந்த ராபரியை பண்ண வந்தவங்க தான் இதுக்கு முன்னாடி 2 ராபரி அட்டெம்ப்ட்க்கு ட்ரை பண்ணவங்க அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணவே செய்றாங்க. சோ இந்த தடவை இவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்றனால இவங்க அடுத்த ராபரிக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்குது. ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் இவ்வளவு வேகமா நடக்கும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணவே இல்ல. எஸ், இவங்க இந்த டிரைவ் த்ரூல இருந்து கிளம்பி போன அடுத்த 1.5 மணி நேரத்திலே அடுத்த ஒரு பேங்க் அட்டாக் பண்றானுங்க. அந்த பேங்க் இந்த பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அந்த பேங்க்குள்ள போனோடனே கண்ணை மேல தூக்குன மாதிரி டப்பு டப்புன்னு சுட்டு எல்லாரும் கீழே படுக்க சொல்றானுங்க. அப்படி படுக்க சொன்னோடனே அந்த பேங்க்ல இருக்க ஒரு எம்ப்ளாயை கூப்பிட்டு இந்த பேங்க்ல இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றானுங்க. அப்படி சொன்னோடனே அந்த பேங்க் எம்ப்ளாயும் உயிருக்கு பயந்துகிட்டு அந்த பேங்க்ல இருக்க எல்லா காசையும் எடுத்து வந்து கொடுக்குறாப்ல. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்குனாலும் வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுது. ஏன்னா இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க அடிச்ச அமௌண்டோட பன்மடங்கு அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பேங்க்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட $41,000 ராபரி பண்ணிடுறாங்க. சோ ஒன்ஸ் அந்த $41,000 கலெக்ட் பண்ணோடனே அந்த பேங்க்ல இருந்து கிளம்பி அவங்க வண்டி எடுத்து ஷாங்கன்னு பறந்துறாங்க. ஆனா இப்படி இவங்க பறக்கிறப்ப சில விஷயங்கள் அந்த இடத்துல இருந்தவங்க நோட் பண்ணிடுறாங்க. அதுதான் அந்த வண்டியோட கலர் அண்ட் நம்பர். எஸ், அந்த வண்டி பாத்தீங்கன்னா கிரே கலர் வண்டி, அது செவர்லெட் மான்டே கார்லோவை சேர்ந்தது. அண்ட் இந்த வண்டியோட நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட கொடுத்துறாங்க. சோ இந்த டீடைல்ஸோட சேர்த்து அந்த பேங்க்ல கிடந்த புல்லட் செல்ஸை எடுத்து பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி பண்ண அதே ராபர்ஸ் தான் இந்த பேங்கை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணோன்னே அந்த காரோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி பாக்குறப்ப இது திருடப்பட்ட கார் அப்படின்றதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது திருடப்பட்ட கார் அப்படின்றனாலே இப்பயும் போலீஸால ராபர்ஸ கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதனாலே இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எப்படியே கண் விழிப்புதுங்க நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற எஃபிஐக்கு இப்ப இருக்கிற ஒரே சாய்ஸ் அடுத்த ராபரி இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அந்த டைம்ல எவ்வளவு தூரம் குயிக்கா போய் இவங்க பிடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா போய் பிடிச்சா மட்டும்தான் இவங்க பிடிக்க முடியும் அப்படின்றதுனால அடுத்த ராபரி எப்படா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை அடிச்சிட்டு போன அமௌண்ட் எவ்வளவு? கிட்டத்தட்ட $41,000 அடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? சோ அதனால அதை அடிச்சிட்டு போன அவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட் போடுவோம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் போட்டுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாவும் மாறுது. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கிடக்குது. அப்படி 2 மாதங்கள் கடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த 2 பேரு ரீஎன்ட்ரி ஆறானுங்க. எஸ், ஜனவரி 10, 1986 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவனுங்க மறுபடியும் ஒரு பேங்க் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போறானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்மர் ட்ரக்கை ட்ரை பண்ணி ஒன்னும் நடக்கல. ஆனா பேங்க் ட்ரை பண்றப்ப நிறைய கிடைக்குது இல்லையா? சோ அதனால பேங்க்குக்கு நேரா போறான்னு சொல்லிட்டு நேரா ஒரு பேங்க்குக்கு போறானுங்க. அந்த பேங்க் தான் பார்னட் பேங்க். இந்த ஒரு பேங்க்கு முன்னாடி ஒரு ஆர்மர் ட்ரக் நின்றுட்டு இருக்கு. அந்த ட்ரக்ல இருந்து எக்கச்சக்கமான கடைகள்ல இருந்து கலெக்ட் பண்ண மணியை இப்போ பாத்தீங்கன்னா அன்லோடு பண்ணி பேங்குக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு போறது தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் தன்னோட கையில வச்சிருக்கிற துப்பாக்கி வச்சு டப்பு டப்பு டப்புன்னு சுட்ட மாதிரியே அங்க இருக்கிற எல்லாரையும் தரையில படுக்க சொல்றானுங்க. அப்படி இவங்க படுக்க சொன்னோடனே அங்க இருந்த டிரைவரும் சரி, கார்டும் சரி, அங்க இருந்த பேங்க் எம்ப்ளாயிஸும் சரி டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு தரையில படுக்கிறாங்க. இப்படி ஒரு இன்டென்ஸான துப்பாக்கி சூடாண்டு இங்க நடந்துட்டு இருக்கிற இன்சிடென்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தூரமா ஒரு காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆண் பாத்துட்டு இருக்காப்ல. அவரோட பேர் தான் வில்லியம் ராபர்ட். எஸ், இந்த வில்லியம் ராபர்ட் வேற யாரும் கிடையாது. இந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிற சாதாரண ஒரு கஸ்டமர். இவர் தான் கையில வச்சிருக்கிற காசை கொண்டு போய் இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த பேங்க்குக்கு இப்ப வந்திருக்காப்ல. அப்படி வந்தவர் இந்த கார்ல இருந்து இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்க போறப்பதான் இந்த ஒரு இன்சிடென்ட் அவரோட கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது. அப்படி நடக்கிற அந்த ஒரு இன்சிடென்ட் லைவா உட்கார்ந்த மாதிரியே வில்லியம் பாக்குறப்ப அப்படி பாக்குறப்ப அந்த 2 ராபரர்ஸ் தான் கையில வச்சிருக்கிற கண்ணை கண்மூடித்தனமா அங்கிட்டு இங்கிட்டும் சுட்டு எல்லாரையும் கீழே படுக்க வச்சுட்டு அந்த ட்ரக்ல இருக்கிற எக்கச்சக்கமான மூட்டைகள் எடுத்து தன்னோட கார்ல லோட் பண்ணிட்டு அங்க இருந்து விரைந்து போறானுங்க. அப்படி போறத பார்த்தோன்னே மற்ற எந்த ஒரு சராசரி மனிதனா இருந்தாலும் அவங்க போட்டும் பரவாயில்ல, அவங்க கையில கன்லாம் வச்சிருக்காங்க, நம்ம அவனை சேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை ஒன்று இருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வில்லியம் ராபர்ட் கொஞ்சம் வித்தியாசமா இவங்க யாருன்றதை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார் எடுத்துட்டு இவங்க போற காரை
காரை ட்ராக் பண்ணிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாப்ல. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப அவங்க போற அந்த ஒரு கார் மாடலையும் நோட் பண்ணிராப்ல, அந்த காரோட நம்பரையும் நோட் பண்ணிராப்ல. அப்படி நோட் பண்ணோடனே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம், இல்லாட்டா நம்மளையும் போட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அவங்க ஃபாலோ பண்றாப்ல. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த கார் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த கார்ல இருக்கிற எல்லா மணி பேக்ஸையும் எடுத்து இன்னொரு கார்ல மாத்துறானுங்க. அந்த கார் ஒரு ஒயிட் பிக்கப் ட்ரக்கா இருக்கு. ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கார் இருக்க இடத்துல இருந்து இவர் ரொம்ப தூரத்துல நின்று தான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காப்ல. சோ அதனாலே முந்தின காரோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ண அவரால இப்ப இந்த காரோட நம்பர் பிளேட் அவ்வளவு தெளிவா அவரால் நோட் பண்ணவே முடியல. ஏன்னா தூரமா இருக்கனால அது தெளிவா அவர் கண்ணுக்கு தெரியவும் இல்ல. அதே நேரத்துல இந்த டைம்ல இந்த மணி பேக் அவங்களோட காருக்கு மாத்துறாங்க பாத்தீங்களா, அப்படி மாத்துற அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேருமே பேஸ்ல ஃபேஸ் மாஸ்க் போடாம தான் மாத்துறானுங்க. இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருந்து இவர் கவனிக்கிறதுனாலயே அந்த அளவுக்கு கிளியர் கட்டா அவங்களோட ஃபேஸையும் இவரால பார்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு விஷயங்களை நோட் பண்ண முடியுமோ அதை எல்லா விஷயங்களுமே இவங்க பார்க்கும்போதே நோட் பண்ணிட்டே இருக்காப்ல. அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க அடிச்ச எல்லா பணத்தையும் அவங்களோட ஒயிட் கலர் ட்ரக்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. அப்படி கிளம்பி போன அவனுங்க இந்த தடவை அடிச்ச அமௌண்டோட அளவு கிட்டத்தட்ட 54,000 அமெரிக்கன் டாலர். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். ஏன்னா இவங்க அதை அடிச்ச அந்த ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா 1986 காலகட்டம். அந்த காலகட்டத்திலே 54,000 அமெரிக்கன் டாலர் அப்படின்னா அது வேற லெவல் அமௌண்ட் இல்லையா? சோ அதனாலேயே FBI இன்னும் கொஞ்சம் பிரஷர் அதிகமாகுது. இவங்க எடுத்துட்டு போன சில மணி துறையிலே மறுபடியும் FBI பாத்தீங்கன்னா பேர்னட் பேங்க்குக்கு வர்றாங்க. அப்படி வந்த உடனே நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் கேட்டுட்டு அங்க ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப அதே ரெண்டு பேர் தான் இங்கேயே ராபரி பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா என்னத்தை கண்டுபிடிச்சாலும் அவங்க யாருன்றது இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல இல்லையா? சோ அதனாலேயே இப்பயும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் வில்லியம்ஸ் வாலண்டியரா வந்து அவனுங்க ரெண்டு கார் மாறி போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காரோட நம்பர் பிளேட் அண்ட் மாடல் நான் நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட மாடல் அண்ட் நம்பரை போலீஸ்ல கொடுத்துறாப்ல. அப்படி கொடுத்த உடனே அந்த காரை அவங்க ட்ரேஸ் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த காரோட ஓனரோட பேரு ஆர்லியானோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த காரோட டீடைலை கெட் பண்ணி பாக்குறப்ப அது ரீசெண்டா எங்கேயுமே மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணப்படல அப்படின்றதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. That means இது மிஸ்ஸிங் ஆகல அப்படின்னா இது கண்டிப்பா ஒருத்தனுக்கு சொந்தமான காரா தான் இருக்கணும். மேபி இந்த ஒரு கார் அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்கள்ல ஒருத்தனோட காரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் FBI கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்ண உடனே அந்த கார் ஓனரோட டீடைலையும் கெட் பண்ணி அதோட அட்ரஸையும் கெட் பண்ணிடுறாங்க. அப்படி கெட் பண்ண உடனே நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல்லையும் பிரஸ் பண்றாங்க. அப்படி பிரஸ் பண்ண உடனே அந்த வீட்டோட கதவை ஒரு பெண்மணி ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ண உடனே நாங்க ஆர்லியானோவை பார்க்க வந்திருக்கோம், அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த பெண்மணி என்னங்க உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்னோன்னே இந்த ஆர்லியானோவும் வேகமா குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. அப்படி ஓடி வந்த உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, அனிலியோவை பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அதை கேட்டோன்னே FBI ஒண்ணுமே புரியல. நாங்க பார்க்க வந்தது ஆர்லியானோ, நீங்க தானே ஆர்லியானோ அப்படின்னு சொல்லிட்டு FBI கேட்கறாங்க. அதை கேட்டோன்னே அவரை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே நாங்க உள்ள வந்து உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு FBI கேட்கறாங்க. அதுக்கு ஆர்லியானோவும் யோசிக்காம உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு உட்கார வச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே FBI உங்களோட காரை தான் நாங்க ரீசெண்டா நடந்த ராபரி நடந்த இடத்துல பார்த்தோம், உங்களோட சந்தேகத்தின் பேர்ல விசாரணை பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு FBI சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஆர்லியானோ தன்னோட கண்கள்ல கண்ணீர் மல்க, சார் என்னோட கார் என்னோட வீட்டுல நின்னே கடைசி 2 மாசம் ஆச்சு, 2 மாசமா அந்த கார் என் வீட்லயே இல்ல, ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி என் பையன் அந்த கார் எடுத்துட்டு போனான், அப்படி போனாவே மறுபடியும் வீட்டுக்கு திரும்பவே இல்ல, என்னோட பையன் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம். ஆனா அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்தாங்களே தவிர என் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே இல்ல. நீங்க கூட இப்ப வந்து கதவை தட்டின உடனே நீங்க என் பையனை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் வேகமா கொடுக்கூட நோடி வந்து அனிலியோவை பத்தி டீடைல் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா நீங்க அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்றது இப்பதான் எனக்கே தெரியுது. அந்த கார் என்னோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நான் அதை மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணல, என் பையனை தான் காணோம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்ல. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் FBIக்கே தெரிய வருது இவங்க கார் மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஃபைல் பண்ணல, அதுக்கு பதிலா பையன் மிஸ்ஸிங்னு ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்றது. சோ இது தெரிஞ்ச உடனே கடைசியா உங்க பையன் எங்க போனான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு FBI கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அவரும் இங்க கொஞ்ச தூரத்துல எவர் கிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பகுதி இருக்கு, அந்த காட்டு பகுதியில என் பையன் எப்பயுமே போயிட்டு ஷூட்டிங்காக பிராக்டிஸ் பண்ணுவான், சோ அதுக்காக தான் நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு என்னோட கார் எடுத்துட்டு அவன் போனா. அப்படி போன அவன் தான் மறுபடியும் வீடு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு FBI கிட்ட சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே அந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு FBI அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் FBI ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களால கேதர் பண்ண முடியல, அவங்க யாருன்றதையும் கண்டுபிடிக்கவே முடியல. மறுபடியும் ஒரு டெட்டன்ட்டுக்கு வந்து நின்று இப்ப என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம கண்விழி பிதுங்கி நிக்கதான் செய்யறாங்க. மறுபடியும் நாட்கள் ஓடுது, மாதங்கள் ஓடதான் செய்யுது. ஏன்னா இந்த தடவை அவங்க அடிச்ச அமௌண்ட் 54,000 அமெரிக்கன் டாலர் இல்லையா, சோ அது தீர்ற வரைக்கும் இவங்க மறுபடியும் களத்துல இறங்க மாட்டாங்க அப்படின்றதும் FBIக்கு நல்லாவே தெரியுது.
ஸோ இப்படி என்ன பண்றேன்னே தெரியாம FBI நின்னுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும்னா மார்ச் மாசம் 1986 வருஷம் ஒரு FBI ஏஜென்ட் பாத்தீங்கன்னா ஒரு அன்யூஷுவலான ஆர்டிக்கலை படிக்கிறாப்ல. அந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா ஜோஸ் அப்படின்றான 2 பேர் அவருடைய உடம்புல 6 இடத்துல துப்பாக்கி வச்சு தாக்கிட்டு அவருடைய காரை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த FBI ஏஜென்ட்டுக்கான டக்குன்னு மைண்ட்ல ஒரு இன்ட்யூஷன் வருது. மேபி இந்த ஒரு கேஸும் நம்மளுடைய கேஸும் ரிலேட் ஆகுமோ அப்படின்ற ஒரு தாட்டும் வருது. ஏன்னா இந்த 2 கொலைக்காரங்களும் என்ன பண்றாங்க, ஆட்டையை போட்ட காரை எடுத்து வந்தா கொள்ளையடிக்கவே வர்றாங்க. ஸோ கார் ஆட்டையை போடுறாங்க அப்படின்னா மேபி இப்படி கூட இவங்க காரை ஆட்டையை போடலாமே அப்படின்ற ஒரு தாட்டும் இவருக்கு வருது. அந்த தாட் வந்தோடனே அந்த நியூஸ் ஆர்டிக்கல் எடுத்து போய் வேகமா ஹையர் அபிஷியல்கிட்ட காட்டுறாப்ல. அதை காட்டினோடனே அந்த ஹையர் அபிஷியலும் அந்த ஆர்டிக்கலை படிச்சு பார்த்துட்டு காணாம போன அந்த காரோட கலர் பிளாக் கலர், அந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா 1982 சேர்ந்த செவர்லெட் மான்டே கார்லா அப்படின்றதை நோட் பண்ணிராப்ல. அதை நோட் பண்ணோன்னே இது ஒரு சாதாரண ஆர்டிக்கல் தானே, இதே என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அதுக்கு அந்த FBI ஏஜென்ட் அவருடைய இன்ட்யூஷன் அந்த ஹையர் அபிஷியல்கிட்ட சொல்றாப்ல. அப்படி அவர் சொல்றதை கேட்கறப்ப இவருக்கும் மேபி இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற தாட் வருது. அப்படி வந்த உடனே எதுக்கு நம்ம விசாரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோஸ் அப்படின்ற மனுஷன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணல அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அது தெரிய வந்த உடனே நேரா அவர்கிட்ட போயிட்டு இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அந்த ஜோஸும் பாத்தீங்கன்னா 100% ஒத்துழைப்பும் கொடுக்குறாப்ல. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாப்ல. எஸ், இவரும் பாத்தீங்கன்னா புளோரிடா இருக்க எவர் கிளாட்ஸ்ல போய் கன்சூட் பயிற்சியும் பண்றாப்ல. இந்த எவர் கிளாட்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காட்டு பகுதி அப்படின்றாலும் இங்க போய் கன்சூட் பண்ணா யாருக்கும் பெருசா தொந்தரவா இருக்காது. அதனாலதான் எக்கச்சக்கம் பேர் இந்த பகுதியில போய் பயிற்சி பண்ணவே செய்வாங்க. அப்படிதான் நானும் அன்னைக்கு போய் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 2 பேர் கார்ல வந்து இறங்கி நின்னானுங்க. அப்படி நின்று அவங்க ஃபர்ஸ்ட் கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தானுங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு கன் எடுத்து என்ன நோக்கி சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. நான் ரியாக்ட் பண்றதுக்குள்ளே என் உடம்புல பாத்தீங்கன்னா 4 குண்டு பாஞ்சிருச்சு. நான் அப்படியே சுருண்டு அந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன். நான் விழுந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன விட்டுருவான்னு பார்த்தா ஆனா மறுபடியும் ஒருத்தன் என்ன 2ல இருந்து 3 சுடு சுட்டான். சோ அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன சாகுற வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு உடனே நான் செத்து போன மாதிரி உடம்பு அசையாம அப்படியே படுத்துட்டேன். அப்படி நான் படுத்தேன். அவங்க காலை வச்சு என்னுடைய கை கால்களை எத்தி பார்த்தானுங்க. சோ அதுல பெருசா அசைவு இல்ல அப்படின்றது தெரிஞ்சோடனே என்னுடைய கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டானுங்க. சோ அப்படி அவங்க போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சோடனே தான் நான் கொஞ்சமா ஊர்ந்து வந்து அது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ஊர்ந்து வந்து பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்ல போன் வாங்கி ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன் அப்படின்னு சொல்றாப்ல. அது மட்டும் கிடையாது, அவங்க 2 பேரோட ஃபேஸையும் நான் நல்லாவே பார்த்தேன் அப்படின்னு சொல்றாப்ல. சோ இது தெரிஞ்சோடனே எப்படிக்கு ஒரு நல்ல லீடு கிடைச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. உடனே ஆர்டிஸ்ட் வர சொல்லி இவரை வச்சு அந்த 2 பேரை ஸ்கெட்ச் பண்ண சொல்றாங்க. ஒன்ஸ் அந்த டிராயிங் கிடைச்சோன்னா அதை மீடியால உடனே பப்ளிஷ் பண்ணி அலர்ட் பண்ணவும் செய்யறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் மோசமான கொள்ளைக்காரங்க, இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவும் செய்யறாங்க. இப்படி ஒரு பக்கம் போலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அடுத்த பேங்க் அட்டாக் பண்ண ரெடி ஆயிராங்க. ரெடி ஆகுறதோட மட்டும் இல்லாம மார்ச் 19, 1986 வருஷம் அந்த பேங்கை அட்டாக் பண்ணவும் செய்யறாங்க. எஸ், அந்த ஒரு நாள் அந்த பேங்க் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 30,000 அமெரிக்கன் டாலர் ஆட்டையை போட்டும் போயிடறாங்க. அப்படி அந்த பேங்க் ஆட்டையை போட்டு போறப்ப தான் சில பேட்டர்ன்ஸை போலீஸ் கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. எஸ், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ராபரி பண்ணிட்டானுங்க இல்லையா. அந்த 6 ராபரியும் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப சில விஷயங்களை FBI கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒண்ணு அந்த ஆர்மர் ட்ரக். எஸ், அந்த ஆர்மர் ட்ரக் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்து பேங்க்குக்கு முன்னாடி நின்று பணத்தை பேங்க்குள்ள கொண்டு போற அந்த சமயத்துல தான் இவங்க அட்டாக் பண்றாங்க. தட் மீன்ஸ் இவங்க ஆர்மர் ட்ரக்கை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத FBI கெஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ராபரி பண்ற எல்லா நாளுமே ஃப்ரைடேவா தான் இருக்கு. அந்த ஃப்ரைடேல இவங்க காலையில 9 மணில இருந்து 12 மணிக்குள்ள தான் ராபரி பண்றாங்க அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடுதலா இவங்க ராபரி பண்ற ஏரியாஸ் எல்லாமே 10 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு அப்படின்றதையும் FBI கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னே இதுதான் இவங்க பேட்டர்ன், இப்படிதான் இவங்க ராபரி பண்றாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சோன்னே செக்யூரிட்டிஸ் அண்ட் பேட்ரோல் எல்லாத்தையும் FBI இன்க்ரீஸ் பண்றாங்க. எஸ், அன்னையில இருந்து கிட்டத்தட்ட 7 டீம் ஆஃப் பேட்ரோல் நியமிக்கிறாங்க. அந்த 7 டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கார் 2 மெம்பர்ஸ். அந்த 7 டீமும் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்க எல்லா ஏரியாஸையும் கண்காணிக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துறாங்க. அதுல முக்கியமா பேங்க் இருக்க ஏரியாஸை கீப்பா நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்றதான் அவங்க கொடுத்த முக்கியமான ஆர்டர். அதுல முக்கியமா ஃப்ரைடே மார்னிங் 9 to 12 உங்களுடைய ரோந்து பணி ரொம்ப தீவிரமா இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்படி தீவிரமா ரோந்து பண்ணதோட பலனா அந்த ஒரு இன்சிடென்ட்டும் அன்னைக்கு நடக்குது. அதுதான் ஏப்ரல் 11, 1986 ஃப்ரைடே. எஸ், அந்த ஒரு நாள்ல பென் குரோகன் அண்ட் ஜெரி டோவோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆபீசர்ஸ் அவங்களோட கார்ல பெட்ரோல் போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு முன்னாடி கொஞ்ச தூரத்துல ஒரு பிளாக் கலர் செர்போலட் கார் போயிட்டு இருக்கத பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஆல்ரெடி ஜோஸோட ஒரு கார் காணாம போச்சுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த கார் இந்த கார் ஒரே மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு தோணுது. அப்படி தோணுன உடனே அந்த கார் அப்படியே நைஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப அந்த காரோட நம்பர் பிளேட்டையும் நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணி பாக்குறப்ப அது எக்ஸாக்டா ஜோஸோட கார் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே மற்ற
பெட்ரோல் டீமுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம தேடிட்டு இருந்த அந்த ஒரு காரை நாங்க பார்த்துட்டோம், அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். எங்களோட லொகேஷன் எக்ஸாக்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பினோடனே நைஸ் அந்த காருக்கு பின்னாடியே மெல்ல ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்பே காருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்றதை நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள 2 பேர் இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ இப்படி எல்லாமே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே டக்குனு போய் அந்த காரை சரௌண்ட் பண்ணி அந்த காரை நிப்பாட்டவே இல்ல. பேக்கப்புக்கு பெட்ரோல் கார் வர்ற வரைக்கும் நம்ம அந்த காரை ஃபாலோ மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த காரை கீப் ஆன் டிஸ்டன்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த 2 பேர்ட்ட மிலிட்டரி கிரேடட் கன்லாம் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சு அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க ஃபாலோ பண்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியுது. ஆனா என்னத்தை தான் தெரிஞ்சாலும் ஃபாஸ்டா போகாம சஸ்பீசியஸை கிரியேட் பண்ணாம அவங்க என்ன ஸ்பீட்ல போனாலும் அதே ஸ்பீட்ல மெயின்டைன் பண்றாங்க. ஆனா என்னத்தை மெயின்டைன் பண்ண ஒரு டாக்டிஸையும் இவங்க கையாளுறாங்க. அதுதான் இவங்க இப்போ போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ரூரல் சைடுல இருக்கிற ரோடு. இந்த ஒரு ரோட்ல இருந்து எவ்வளவு வேகமா ஹைவேவை ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸால அவ்வளவு சீக்கிரமா நம்மள பிடிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால ஹைவேவை நோக்கி போயிட்டே இருக்கானுங்க. அந்த ஹைவே வரதுக்குள்ள இவங்களை மடக்கணும் அப்படின்றதான் இப்ப இந்த போலீஸ்க்கு ஒரு முக்கியமான நோக்கமாவே இருக்கு. சோ அதனாலே முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேகமா பேக்கப் வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி கால் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க லைட்டா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே இவங்களும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண உடனே அவங்க தீ வேகத்துல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படி அவங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண உடனே இவங்களும் சைரனை ஆன் பண்ணி விட்டு பயங்கர ஃபாஸ்டா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப பேக்கப்க்கு 2 கார் அந்த இடத்துக்கு வருது. அப்படி வந்த உடனே போலீஸோட கார் ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடி இன்னொன்னு சைடுல சொல்லிட்டு எல்லா பக்கமும் லாக் பண்ண மாதிரி அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க விடுற மாதிரியே தெரியல. படத்துல வர சேசிங் சீன் மாதிரி அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய சேசிங் சீனே நடக்குது. அந்த ஒரு சேசிங் சீன் மாதிரி இது வரைக்கும் FBI ஹிஸ்டரி நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போறப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா போலீஸோட காரை இவங்க அடிச்சு தள்ளி விட்டு போகவும் செஞ்சிருக்கானுங்க. அப்படி போறப்ப இவங்களோட காரும் கிராஸ் ஆகி போய் ஒரு இடத்துல நிக்கவும் செஞ்சிருக்கு. அப்படி நிக்கிற அந்த ஒரு இடத்துல நீங்க சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு FBIயோட கார் எல்லாருமே சரௌண்ட் பண்ணி நின்றுட்டு கூப்பிடுறப்பையும் அவங்க சரண்டர் ஆகாம உள்ள இருந்த மாதிரி கண்ணை வச்சு டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு சுட்டுட்டே இருந்திருக்கானுங்க. அப்படி சொல்றப்ப FBI முடிஞ்ச அளவுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு அவங்க உயிரோட புடியும் சொல்லிட்டு ட்ரை பண்ணதான் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல இவங்க கண்டினியூஸா கன் ஷாட் பண்ணனாலேயே 2 FBI ஆபீசர்ஸ் இறந்தும் போயிடுறாங்க. எக்கச்சக்கமான FBI ஆபீசர்ஸ் காயம் அடைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் இது வரைக்கும் FBI வரலாற்றுல நிகழ்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவங்களை விட்டு வச்சா வேலைக்கே ஆகாது, இவங்களை கொன்றுதான் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே யோசிக்காம அவங்களை குறி வச்சு சுட்டு கொல்லவும் செஞ்சிடறாங்க. ஏன்னா FBI மிலிட்டரி ஒண்ணு கிடையாது. FBIக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ரூல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குற்றவாளிகளை கைகால்கள்ல சுட்டு அவங்களை உயிரோட தான் பிடிக்கணுமே தவிர அவங்களை கொன்று பிடிக்க கூடாது அப்படின்றத முக்கியமான ரூல்ஸாவே இருக்குமா. சோ அதனாலே அவங்க முடிஞ்ச அளவுக்கு முதல்ல டிஃபெண்ட் பண்ணி அவங்களை பிடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமான ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கொன்றே பிடிப்பாங்களாம். ஆனா அதற்கு மாதிரி மிலிட்டரி சைடு நம்ம போனோம் அப்படின்னா எதிரி நாட்டுல இருந்து எவனாச்சும் வந்தாங்க அப்படின்னா யோசிக்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. சோ அந்த ஒரு டாக்டிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள இந்த 2 ராபரர்ஸ் அவனோட கையில எடுத்து முன்னாடி சரௌண்ட் பண்ணி இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசர்ஸையும் சுட்டுட்டே இருந்திருக்காங்க. அதுலதான் 2 பேர் இறந்தும் போயிருக்காங்க, எக்கச்சக்க பேர் காயமடையவும் செஞ்சிருக்காங்க. சோ ஒன்ஸ் இவங்களை சுட்டு கொன்றதுக்கு அப்புறம் தான் இவங்களோட ஐடென்டிட்டி என்னன்றதை ட்ரேஸ் பண்ணி இவங்க யாருன்றதையே கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு பாக்குறப்ப FBIயே மிரண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. FBIயோட பார்வைக்கு இவ்வளவு மோசமான கொடூரமான ஈவு இறக்கமே இல்லாம எல்லாரும் சுட்டு கொண்டுட்டு கொள்ளையடிச்சுட்டு போற ஒரு கொள்ளைக்காரங்களா இருந்த இவங்க அவங்களோட ரியல் லைஃப்ல எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா? அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு, அவங்களுக்குன்னு சில்ட்ரன்ஸ் இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் ஜெர்மனி ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு பிசினஸும் பண்ணிருக்காங்க. அப்படி இவங்க பண்ண பிசினஸ் என்ன தெரியுமா? தோட்டத்து கார்டன் பிசினஸ். அந்த கார்டன்ல பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பொலைட்டா அமைதியா இயற்கையோட இயற்கையா இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பாத்தீங்கன்னா செம்ம பொலைட்டா இருப்பானுங்களா. அவங்க கூட சேர்ந்து ஜாலியா கோல்ஃபும் விளையாடுவானுங்களாம். சோ அவங்களோட பார்வைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அமைதியா இயற்கையா வாழ்ற ஒரு மனிதர்கள் மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. ஆனா என்னதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிம்பத்தை கிரியேட் பண்ணாலும் இவங்க 2 பேர் சந்திச்சு பேசிக்கிறப்ப இவங்களோட உண்மையான முகம் வெளியே வருது. அதே நேரத்துல இவங்க 2 பேரும் பக்காவா பிளான் போட்டு ராபரியும் பண்ணிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் மேல இவங்களுக்கு மிலிட்டரி கிரேடட் வெப்பன் இவ்வளவு அக்யூரேட்டா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு திறமை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாக்குறப்ப இவங்க 2 பேருமே US ஆர்மில ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அப்படி இவங்க 2 பேரும் US ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பதான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறி இருக்கானுங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சம்பவங்களையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல இன்னொரு சஸ்பீசியஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஒய்ஃப் 2வது ஒய்ஃப், இவங்க 2 பேரோட முதல் ஒய்ஃபுமே மிஸ்டீரியஸான முறையில இறந்து போயிருக்காங்க. அப்படி மிஸ்டீரியஸான முறையில இறந்து போன ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்த மாதிரி கன்சூட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அப்படி கன்சூட் பண்ண அவங்களோட கன்னு அவங்களோட கையிலே இருந்ததுனால அந்த டெத் சூசைடல் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதவும் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்களை யாரும்
மர்டர் தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெளிவாவே தெரியுது. ஆனா அது யாரு பண்ணாங்க அப்படின்றத கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ அந்த 2 மர்டரை பண்ணது மேபி இவங்க 2 பேரா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு FBI கெஸ் பண்றாங்க. ஆனா என்னத்தை கெஸ் பண்ணாலும் அதற்கான கிளியர் கட்டான எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனா எது எப்படியோ இவ்வளவு ராபரிஸ் சீரியஸா அடுத்தடுத்து பண்ணி FBI திணறடிச்ச 2 பேர் அப்படின்னா அது இவங்க 2 பேர் அப்படின்னு தான் சொல்லியானோம். இவங்க சேஸ் பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட்ல 2 பேர் இறந்தாங்க, எக்கச்சக்க பேர் காயமடைஞ்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தான் FBI ஏஜென்ட் எல்லாத்தையுமே இன்னும் அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற துப்பாக்கியை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா மாத்தி கொடுக்கவும் செஞ்சாங்களாம். அவங்களோட உயிருக்கான பாதுகாப்பு அதுக்கடுத்து இன்க்ரீஸ் பண்ணவும் செஞ்சாங்களாம். சோ அதனாலே இந்த ஒரு கேஸ் FBI வரலாற்றுல ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே गाइस, இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.